மீன் கடைக்கு போயிட்டு வரேன், மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரேன். அப்படிதான் மீன் கடைக்கு போயிட்டு வரேன், மீன் வாங்கிட்டு வரேன். இங்கே பாரு, இதை காட்டு. மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி மீன். அதனால் வந்து தேவையான என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நண்டு கட்டுப்பா கட்டிட கட்டு. இது வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வஞ்சிர மீன் ஸ்லைஸ் போட்டு அங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் மீன் தெரியுதா? இது சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இது சண்டே ஸ்பெஷல், எல்லாம் சண்டே தான் செய்யணும். இன்றைக்கி சண்டேனால எல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கி இது வந்து இறா வாங்கிட்டு வந்தேன். இது இறாவும் வஞ்சிர மீனும் சங்கரா மீனும் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சண்டே இன்றைக்கி எல்லாத்தையும் அதை க்ளீன் பண்ணி அதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு அதை எப்படி அந்த டிஷ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மீன் என்ன இதுக்கு இறானா பையன் சொல்லுவான் நாளைக்கு என்ன டிஷ் பண்ணணும், இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணணுன்ட்டு. அவனோட சாய்ஸ் தான். நான் அதை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லு இதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். கிட்ட க்ளோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டான வணக்கம். இப்போ டிஃப்ரெண்ட்டான நண்டும் இறா போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது நண்டு ஒரு 4 பேருக்கு தேவையானது, அதுக்காக வச்சுருக்கேன் நண்டு. இப்போ வந்து இறா வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சோப்பு போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் 2 அது போட்டாச்சு. அது போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கணும். அது பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை அது 3 போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு 4 தக்காளியை அது 4 தக்காளி போடுறேன். உங்களுக்கு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. சின்ன சின்ன தக்காளி தான் அது. அதனால் வந்து அது 4 தக்காளி போட்டிருக்கேன். போதுமானது. இது நண்டு, இது இறா, இது 2மே போட்டு தான் மிக்ஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். அது 2மே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் 4 பேருக்கு தேவையானது, அது 4 பேருக்கு தேவையானது செய்கிறேன். இப்போ வதங்குது. இப்போது தக்காளி வதங்குது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னா அதுக்கு தேவையானது என்னன்னு போடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் நான் வந்து அது ஒரு 4 கிலோ இருக்கும். சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஜாரில். சின்ன வெங்காயம் 4 கிலோ அதை அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வேணாலும் பெரிய வெங்காயம் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா அந்த டேஸ்ட் வந்து அந்த இறாக்கும் நண்டுக்கும் 2 மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால அது ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்குது. அது உப்பு போடுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வரும். ஏன்னா உப்பு வந்து நண்டுல இறாலே அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்து போட்டுக்குங்க. அது உப்பு நான் கொஞ்சம் தான் போடுறேன். அது வந்து இதில் உப்பு கொஞ்சம் இருக்கும். எப்போவுமே நண்டுல இறால உப்பு அது அதோட தன்மையே உப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு இதை வதக்குறேன். அதனால் கம்மியாக போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதங்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது இறா நண்டு கிரேவி. இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அது தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை காட்டணும். அது 1 ஸ்பூன் போட்டுறேன்.
எவ்வளோ போடுங்க 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போதுமானது. அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா மேஷ் ஆகி வந்துச்சு. இப்போ வந்து வெங்காயம் இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அது போடுறோம். அந்த வெங்காயத்தை போடுறேன். அரைச்சி வச்சு வெங்காயத்தை போடுறேன். கையில் வேணும்னு பிரச்சனை கையில் வச்சுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அது அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ரொம்ப நைஸாக ஓட்டல, அது மீடியமானது. ரொம்ப நைஸ் இருக்கக்கூடாது, குறன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக அதை வச்சு இப்போது போட்டாச்சு. இப்போது வதக்குறேன். இப்போது அது நல்லா வதங்கணும். இப்போது தேவையானது மஞ்சள் தூள் மிளகாய் தூளெல்லாம் இப்போ போடணும். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதக்கணும். அது பச்சை வாசம் போடும். மஞ்சள் மிளகாத்தூள் போட்டோம். இந்த இது எடுத்துட்டு வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இது வேணாம் இருக்கட்டும். அப்புறம் போட்டுக்கலாம் வேணாம் இருக்கட்டும். இந்த கையில் பிடிச்சிக்கலாம். முடிச்ச ஒன்று இப்போ ஆவணம் போடுங்க. இருப்பா வேணாம் நான் சொல்கிறேன். இரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன். இப்போ மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 நிமிஷம் போடணும். அது சின்ன ஸ்பூன் தான் குழம்பு மிளகாய்த்தூள். 2 ஸ்பூன் போடுறாரு. 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் இப்போது 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ அது நல்லா வதங்கணும். இப்போது அதை நல்லா வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையானது தண்ணி ஊற்றணும். இப்போது அது எவ்வளவோ அதுக்கு அந்த நண்டு வேகிறதுக்கும் இறா வேகிறதுக்கும் இப்போ தேவையானது இப்போ தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்குறேன். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோன்னா இந்த நண்டையும் நம்ம இறாவையும் போட்டுற வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ வந்துட்டு இறாவையும் நண்டையும் போடுறேன். இறாவையும் நண்டையும் போட்டு நல்லா அது ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதிக்கணும். நண்டு இறாவும் போடுறேன். போட்டுட்டு அது ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதித்து அது நல்லா ரெடி ஆகிடும். நல்லா கிரேவி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுதாங்க நண்டு இறா கிரேவி. சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கரம் மசாலா போடலைங்க அதெல்லாம் இல்லைங்க.
இப்போ நண்டு போட்டேன். இப்போ வந்து எறா போடுறேன். இப்போ வந்து எறா போடுறேன். போட்டு இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சுண்டி நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இது வந்து போதுமானது. இது உங்களுக்கு இன்னும் ட்ரை வேணாலும் ட்ரை எடுத்துக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் இதே போதும்னு எடுத்துக்கலாம். நான் வந்து இதே போதுன்றதுக்காக இப்போ எடுக்கிறேன். இது கூட எறா இருக்குது பாருங்கள். எறா தெரியுதுங்களா? கூட எறாவும் நண்டும். இது நண்டு, அது அடியில் எறா இருக்குது பாருங்கள். இது எறா நண்டு கிரேவி. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இப்போது நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. இது நண்டு எறா கிரேவி. இவ்வளோதாங்க, இது நண்டு எறா கிரேவிங்க. வீட்டில் செய்யுங்க. செஞ்சுட்டு சண்டேஸில் இதை வந்து செய்யுங்க. என் பையன் இன்றைக்கே செய்யணும்னு சொல்லிட்டான், அதனால் நான் இன்றைக்கே செஞ்சுட்டேன். ஏன்னா பையனுக்கு லீவுனால அவன் கேட்டதுனால இன்றைக்கே நான் அவனுக்கு செஞ்சுட்டேன். நீங்களும் செய்யுங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே செஞ்சுடுங்க, மறுநாளைக்கெலாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நண்டை யாராவும் போட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரியான கிரேவி பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு அது வீட்டில் வச்ச குழம்பு. இது வந்து நண்டும் எறா கிரேவியும் பண்ணேன் இல்லையா, அது இது நண்டும் எறா கிரேவியும். இங்கே பாருங்கள், நண்டு இது எறா கிரேவியும் ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். நண்டு கடிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.